வணக்கம் மாணவர்களே 11ஆம் வகுப்பு யூனிட் 13ல ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா அல்கேன்ஸ் அதனோட அல்கேன்ஸ் அப்படினா என்ன அதனோட கிளாசிஃபிகேஷன் எப்படி வந்து ஐயூபாக் நேம் நாமென்க்ளேச்சர் எப்படி பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க alkanes are saturated hydrocarbons represented by the general formula CnH2n+2 where n is the number of carbon atom in the molecule. Methane CH4 is the first member of alkane family. The successive members are ethane C2H6, propane C3H8, butane C4H10, pentane C5H12 and so on. It is evident that each member differs from its preceding or succeeding member by the CH2 group. Alkanes அப்படிங்கிறது saturated hydrocarbonsல வந்து நம்ம general formula represent பண்றோம். இதோட general formula என்ன சொல்றோம் அப்படினா CnH2n+2 அப்படிங்கிற general formulaல நம்ம சொல்றோம். n அப்படிங்கிறது இங்க number. கார்பன் atoms இந்த molecule எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறது தான் n அப்படிங்கிறது சொல்றோம். Cn அப்படினா number of carbon. அடுத்து மீத்தேன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்கைன்ஸில் ஃபர்ஸ்ட் மெம்பர் CH4 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெம்பர் இந்த அல்கைன் ஃபேமிலி. அதே மாதிரி சக்ஸஸிவ் அடிஷனாக எத்தனை வருது அப்படின்னா அதே மாதிரி C1 கார்பன், C2 கார்பன், C2H6 ஈத்தேன், அதுக்கு அடுத்தது ப்ரொபைன் C3H8 3 கார்பன், அடுத்தது 4 கார்பன் பியூட்டேன், அதுக்கு அடுத்தது பென்டேன் 5 கார்பன் C5 அண்ட் ஸோ ஆன் C6 பென்டேன், ஹெக்சேன், ஆக்டேன், நானேன். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கார்பன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதில் ஈச்கா வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒவ்வொரு மாலிகுல்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு கார்பன் மட்டும்தான் வித்தியாசம். CH2 அப்படிங்கிற குரூப் மட்டும் நம்ம அடிஷன் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா அல்கைன் ஃபேமிலி வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். Do you know methane is the major component at the atmosphere of Jupiter, Saturn, Uranus and Neptune, but only the minor component of Earth atmosphere. However, decomposition of plant and animal matter is in an oxygen deficient environment like swamps, marshes, bogs and the sediments of lakes produces methane gas. It is otherwise known as Mars gases. It is also associated with the coal and petroleum deposit. மீத்தேன் அப்படிங்கிறது மேஜர் காம்பனண்ட்டாக எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு அட்மாஸ்பியரில் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேஜர் காம்பனண்ட்டாக இருக்குது. எர்த்தில் மட்டும்தான் இது மைனர் காம்பனண்ட்டாக இருக்குது. டீகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட் அனிமல்ஸும் வந்து டெட் பிளான்ட் அண்ட் டெட் அனிமல்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகும்போது ஆக்சிஜன் டிஃபிஷியன்ட் என்விரான்மெண்ட்டில் இது வந்து லைக் ஸ்வாம்ஸ், மார்ஸ், பர்க்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸில் வந்து லேக்ஸில் வந்து இப்போ மீத்தேன் கேஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் நம்ம இதை எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா மீத்தேனை வந்து மார்ஸ் கேஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இட் இஸ் அசோசியேட்டட் வித் இதுக்கும் இந்த கோல் அந்த பெட்ரோலியம் டெபாசிட்டுக்கும் நிறைய தொடர்புகள் அசோசியேட்டட் இருக்கு. Nomenclature and isomerism. We have already discussed the nomenclature of organic compounds in unit 11. Let us understand the nomenclature of isomerism in few examples. The first three members of methane, methane, ethane, C2H6 and propane C3H8 have only one structure. நம்ம நாமென்க்ளேச்சர் ஐசோமெரிசம் பற்றி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இந்த யூனிட் 11ல் பார்த்தோம். இதில் 3 மெம்பர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபைன் மட்டும் அதனோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். மீத்தேன் ஐயூபாக் நேம் மீத்தேன், மாலிகுலர் ஃபார்முலா CH4, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா CH4. ஈத்தேன் எடுத்துட்டோம்னா C2H6 அதாவது CH3 அப்படின்னு சொல்லுவோம். CH3 இது கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ப்ரோபைன் அப்படின்னா C3H8 மாலிகுலர் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 CH2 CH3 அப்படிங்கிறத சொல்லுவோம். However, higher members can have more than one structure leading to constitutional isomers different in connectivity or structural isomers. For example, an alkane with molecular formula C4H10 can have 2 structures. There are N-butane and isobutane. In N-butane, all the 4 carbon atoms are arranged in continuous chain. The N in the butane chain stand for normal and means that the carbon chain is unbranched. The second isomer is butane has a branched
chain carbon. The word is indicates, iso indicates it is the isomer of butane. So molecular formula C4H10. So structural formula எடுத்துட்டு அப்படினா அதுக்கு ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். So N butane, so iso butane அப்படினு ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். So bond line formula. So bond line formula எப்படி எழுதலாம் அப்படினா so இந்த லீனியர் செயினா இருக்குது இந்த மாதிரி CH3 CH2 CH2 CH3 அப்படினு எழுதலாம். So இதை எப்படி எழுதலாம் அப்படினா CH3 CH CH3 CH3 அப்படினு எழுதலாம். So இதனோட ஐயூபேக் நேம் இது வந்து பியூட்டேன் சொல்றோம். இது வந்து 2-methyl propane அப்படினு சொல்றோம். 2-methyl propane. So இதை N butane அப்படிங்கற காமன் நேம்ல சொல்றோம். இத வந்து என்ன சொல்றோம்னா isobutane அப்படினு சொல்றோம். So both the structure have the same molecular formula but their carbon chain differs leading to the chain isomerism. So carbon ஓட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா அப்படினா molecular formula வந்து சேமா இருக்கும் பட் கார்பனோட செயின் மட்டும் தான் டிஃபர் ஆகும். இது என்ன அப்படினா chain isomerism அப்படினு சொல்றோம். So let us understand the chain isomerism by writing the isomers of pentane. C5H12 அப்படிங்கிறது so pentane இதனோட ஐசோமர்ஸ் நம்ம எப்படி எல்லாம் எழுதலாம் அப்படினா solution. So to begin, draw the carbon's backbone of the straightened isomer. So 5 carbon நம்ம லென்த்தா எழுதிக்கிறோம். So determine the carbon backbone structure of the other isomers by arranging the carbon atoms in the other way. So இத இந்த வேற மாதிரி எப்படி இத அரேஞ்ச் பண்ணலாம் அப்படினா 4 கார்பன் ஸ்ட்ரெயிட்டாவும் ஒரு branches போடலாம் அல்லது சென்டர்ல ஒரு கார்பன் வச்சிட்டு 4 கார்பன் போடலாம். இந்த மாதிரி டிஃபரண்ட் skeletons கொடுக்கலாம். Fill in all the hydrogen atoms so the each carbon forms 4 bonds. So இந்த மாதிரி லீனியர் செயினா இருந்தது அப்படினா so n pentane so லீனியர் செயினா இருக்கும். so இதே வந்து branched இருந்தது அப்படினா so அப்போ 2-methyl butane கிடைக்கும். so அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கிடைச்சதுனா iso pentyl அப்படிங்கிறது so கிடைக்கும். see இது வந்து இந்த மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். so லீனியர் செயின் அப்படிங்கிறது 5 கார்பன் இருக்குது. so இதுவும் வந்து 5 கார்பன் 2-methyl butane இருக்கிறது. so இதையும் இந்த மாதிரி நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். so இந்த சேனல் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. so இத அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். so இந்த லிங்கை மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்கிற டெலகிராம் குரூப் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கற லிங்க் கீழ கொடுத்திருக்கிற டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூ வீடியோஸ் டெலகிராம் குரூப்லயும் போடுவேன். சோ ஈஸியா வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்க்க முடியலனாலும் டெலகிராம் குரூப்ல நீங்க லிங்க் கிடைக்கும். சோ டெலகிராம் குரூப்ல கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கற டெலகிராம் குரூப் கீழ லிங்க் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.